ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் அருகே சாமி ஊர்வலத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த டிஜே சத்தத்தால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து 7 பேர் படுகாயமடைந்தனர். பவானிபுரத்தில் கோவில் திருவிழாவை ஒட்டி சாமி ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது திடீரென பழமையான வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் சிக்கியவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். டிஜே சவுண்ட் சிஸ்டத்திலிருந்து வந்த அதிக அளவிலான சத்தம்தான் சுவர் இடிந்ததற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் டிஜே சிஸ்டத்தை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவில் மலையிலிருந்து உருண்டு வந்த பாறை ஏலத்தோட்ட தொழிலாளர்கள் மீது விழுந்து 2 காயமடைந்தனர். மாமலகண்டம் ஏலத்தோட்டத்தில் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென பலத்த சத்தத்துடன் மலையிலிருந்து உருண்டு வந்த பாறை அங்கிருந்த தொழிலாளர்கள் மீது விழுந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு குழுவினர் மற்றும் பொதுமக்கள் பாறை அடியில் சிக்கிய பெண்களை டோலி மூலம் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத் அருகே உள்ள குபேரா மலை பகுதியில் பனிச்சரிவு ஏற்பட்டது. மலை உச்சியிலிருந்த ஒரு பெரிய பனிப்பாறை உடைந்து மலைகளுக்கிடையே உருண்டு வந்தது. இந்த நிகழ்வினால் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. இதுகுறித்து ஆய்வு செய்த பேரிடர் மேலாண்மை குழு இது வழக்கமான இயற்கை நிகழ்வு என தெரிவித்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.